எனக்கு ஒருத்தவங்க அவங்களோட ப்ராப்ளம்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, என்னோட குழந்தைகிட்ட வந்துட்டு எனக்கு நெறைய கோவம் வருது. அது வந்துட்டு அவ சும்மா தான் விளையாடுறா. ஆனா, அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் என்ன பண்றது? அப்டின்ட்டு. நான் சொல்லணும்னா நானுமே அப்படி இருந்திருக்கேன். எனக்குமே பயங்கர கோவமான அம்மா வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா வளரும்போது, என்னோட அம்மா சிரிச்சதா எனக்கு ஞாபகமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்களோட மைண்ட் அப்படிதான். எது ரொம்ப நெகட்டிவா இருக்கோ, அங்க தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் மைண்டோட லா ஆஃப் செல்ஃப் பிரிசர்வேஷன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மைண்ட் வந்துட்டு ஒபே பண்ணும். ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சப்கான்ஷியஸ்ல அதெல்லாம் நம்ம ஜீன்லயே வந்துட்டு ப்ரோகிராம் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அம் அங்க வந்துட்டு அ குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அவங்க வளரும்போது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் வந்துட்டு கிடைக்காது. அவங்க வந்துட்டு என்னோட அம்மாவே எனக்கு வந்துட்டு அன்பு குடுக்கல. அப்புறம் வேற யார் குடுப்பாங்க? அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அம்மாவோ இருந்தாலும் சரி, அப்பாவோ இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு அந்த கோவம் எதனால வருது அப்படின்றத பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன் கோவம் வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ள நெறைய பயம் இருக்குன்னு அர்த்தம். நானும் பயங்கர கோவக்காரியா இருந்திருக்கேன். ஒரு 2018, 2019லாம் பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரு கூடயும், அது எப்படி நீங்க அந்த மாரி பண்ணலாம்? எப்படி நீங்க ஃபேக்கா இருக்கலாம்? எப்படி நீங்க காசிப் பண்ணலாம்? எப்படி நீங்க ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பண்ணலான்ட்டு பயங்கர கோவமா இருந்திருக்கேன். ஸோ அது எந்த வயசுல யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ கோவத்துக்கு உள்ள இருக்கிற விஷயம் மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, இந்த பயம் தான். அப்ப எனக்கு பயம் என்ன இருந்துச்சு, ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இல்ல, ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டீஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு கார்ப்பரேட்ல. ஸோ எப்போ அந்த பயம்லாம் என்னை விட்டு போச்சோ, அப்பதான் என்னோட கோவம்லாமும் என்னை விட்டு வந்துட்டு போச்சு. அதே மாரி தான் எனக்கும் ஒரு கிளையண்ட் வந்துட்டு கிடைச்சிருக்காங்க. நெறைய அம்மா கிளையண்ட் வந்துட்டு எனக்கு நெறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அதில வந்துட்டு ஒரு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பயம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, அம் அவங்களோட லைக் பாடி இமேஜ் பத்தி அவங்களுக்கு ரொம்ப கான்ஷியஸா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம், குழந்தை பொறந்தக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக் வந்துட்டு நல்லா இல்ல. ஸோ அது வந்துட்டு யூனோ ஃபேமிலி, பீப்பிள்லாம் சுத்தி இருக்கிறவங்க அக்செப்ட் பண்றாங்களா? இல்லையா? உண்மையிலே சும்மா அ சும்மா பேசுறதுக்கு தான் வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்களா? அங்க பின்னாடி உண்மையாலே என்ன நடக்குது? அப்படின்ற ஒரு தெளிவு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இல்லாம இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு மேஜர் ப்ராப்ளம். இது வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஃபார் லைக் சம் மாம்ஸ். கிட்டத்தட்ட எல்லா வுமெனுமே அவங்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பொறந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டா இருக்கிற அந்த ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் ஏன் 6 இயர்ஸ் ஏன் 20 இயர்ஸ் கூட சில மதர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு நிறைய அவேர்னஸ் தேவை, சொல்யூஷன்ஸ் தேவை. மோர் தேன் எனிதிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் தேவை. அவங்களுக்கு வந்துட்டு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் ப்ரூஃபோட ஜென்யூனாக ரொம்ப கேர் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ அவங்க அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும். அவங்க எப்போ அவங்கக்குள்ளே இருக்கிற வாய்ஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப கைண்டாக, நிதானமாக, காமாக வந்துட்டு பேசுகிறாங்களோ, அப்போ கண்டிப்பாக குழந்தைகிட்டையும் சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அதை வந்துட்டு ரேடியேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சுலபமாக வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த், ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுது. அது கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்களோட ட்ராமாஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இன் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி வேஸ் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஒன் பை ஒன் எல்லா ஒரு டிஸ்டர்பிங் தாட்டையும் நம்ம வந்துட்டு அட்ரெஸ் பண்ணுவோம். எதுவுமே வந்துட்டு விடுறது கிடையாது. என்னென்ன கொஸ்டின் மனசுக்குள்ளே வந்துட்டு குழப்பமாக இருக்கோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராமாவாக இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஏதாவது பாடி ஷேமிங்லாம் யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி லெட் கோ பண்ணுறது? சம்டைம்ஸ் வந்துட்டு எல்லாரையும் மன்னிக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் மறக்க முடியுமா? இல்லை மன்னிக்கவும் முடியுமா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களால் ஏன் மன்னிக்க முடியல? இல்லை உங்களால் ஏன் மறக்க முடியல? உங்களோட எண்ணங்களை எப்படி மாற்றுறது? இந்த மாதிரியான உதவியும் என்னால் வந்துட்டு பண்ண முடியும்.